நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதோ அங்க இருக்காரு. ஹலோ சார், how are you? ஹாய் விஸ்வா. This is மாலதி. விஸ்வாவும் நீயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு எனக்கு தெரியாத மாலதி. அப்புறம் நீயும் விஸ்வா மாதிரியே பேமெண்ட் வாங்காமையே போயிட்ட. சரி, முதல்ல நாம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் உங்க பேமெண்ட்டை வாங்கிடுங்க. தேங்க்யூ வெரி மச். இப்ப சொல்லுங்க மிஸ்டர் விஸ்வா, உங்களுக்கு என் ஆஃபர்ல விருப்பம் தானே? ஆஃப்கோர்ஸ், அதுக்காக தான் நான் அங்க வந்திருக்கேன். கிரேட். அப்போ இன்னிலேருந்து உன் வேலையை ஆரம்பிச்சிரு. ம், தினமும் சாயந்தரம் 7லேருந்து 10 வரைக்கும் இங்க வந்து நீ பெர்ஃபார்ம் பண்ணிடு. ஓகே சார். உன்னோட salary என்னன்னா ₹30,000 per month. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அதோட salary இல்லாம இன்சென்டிவ், கமிஷன் இதெல்லாம் வந்து மேனேஜர் உங்ககிட்ட சொல்லுவாரு. ஓகே மிஸ்டர் விஸ்வா, நான் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் போகணும். ஓகே சார். பாய். Bye. ஆல் தி பெஸ்ட். ஜீவிதா, ஆமா என்ன விஷயம்? எப்போ நீ ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வீட்டில் தான் சாப்பிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்ப. இன்னைக்கு நீயே வெளியே கூப்பிட்டு வந்திருக்க. அட, அக்காவும் மாமாவும் இங்க வந்திருக்காங்க. அக்கா, அக்கா மாமா நீங்க இங்கயா? ஆமா, நாங்க ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிடலாம்னு இங்க வந்தோம். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா, அது விஸ்வாவுக்கு அந்த ஹோட்டல்ல பெர்மனண்டா ஜாப் கிடைச்சிருக்கு. சிங்கரா 30,000 per month. அப்புறம் விஸ்வா, ஒருவேளை உனக்கு பெரிய பிரேக் கிடைக்கலனா அப்ப நீயும் இந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் பாடினா போதும். இங்க பார், இதுல ரெண்டு நல்லது இருக்கு. ஒன்னு, உனக்கு பிராக்டிஸ் ஆயிடும். ரெண்டாவது, ரெஸ்டாரண்ட்டுக்கு பெரிய பெரிய ஆளுங்களும் வருவாங்க. சொல்ல முடியாது, யார் வேணாலும் உன் டேலண்ட்டை பார்க்கலாம். அப்புறமா உனக்கு ஒரு பெரிய பிரேக் கூட கிடைக்கலாம். இல்ல இல்ல, நான் என்னோட டேலண்ட்டை இப்படி 15-20 பேர் முன்னாடி வேஸ்ட் பண்ண மாட்டேன். விஸ்வா பாட ஆரம்பிச்சா 1000 பேர் கொண்ட கிரவுட் வேணும். எல்லா பொண்ணுங்களும் சேர் அப் பண்ணணும். விஸ்வா விஸ்வா ராக் ஸ்டார் விஸ்வான்னு. அப்பதான் நல்லா இருக்கும். இதுல என்ன இருக்கு? உண்மைதான் விஸ்வா, நானும் கடவுள்கிட்ட அப்படித்தான் வேண்டிக்கிறேன். நீ 1000 பேருக்கு முன்னாடி இல்ல, 1,00,000 பேருக்கு முன்னாடி பாடணும். ஆனா ஒண்ணு சொல்லு, இந்த சக்சஸ் இருக்கே, அது அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. அதுக்கு தேவையானது ஏதாவது ஒரு வழியில ஆரம்பம் மட்டும்தான். அந்த ஸ்டார்டிங் சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல. Congrats, Vishwa. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன் விஸ்வா. நான் இது வந்துடுறேன். ஜீவிதா, நீ ஏதாவது ஆர்டர் பண்ணி வை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்.
அக்கா, இப்போ நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கனோ அதேதான் நீயும் யோசிக்கிறியா? ஆமா மாலதி, நீ கரெக்டா சொன்ன. இப்ப இவங்க 2 பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கிற இந்த வார நிச்சயமா நாம 2 பேரும் நிறுத்தியே ஆகணும். சத்தியம் பண்ணு. எனக்கு துணையா இருப்பல்ல? கண்டிப்பாக்கா. இப்போ நாம 2 பேரும் ஒண்ணு செஞ்சுட்டோம்னா கண்டிப்பா அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்துடலாம். ஜீவிதா, நீ ஏதாவது ஆர்டர் பண்ணியா? இல்ல வினய், இது வரைக்கும் எதுவும் ஆர்டர் பண்ணல. வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் உட்காந்துக்கலாம். வாங்க. மாலதி, நீயும் விஸ்வா, அது என்னன்னா ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் இது டின்னர் டைம் தானே, அதனால நாமளே இங்கே சாப்பிடலாமே. உனக்கு ஜாப் கிடைச்சதுக்கு செலிப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஆஃப் கோர்ஸ், சந்தோஷமான விஷயம் தானே. யாரு சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, நாம சந்தோஷமா இருக்கோம். லெட்ஸ் செலிப்ரேட். கம். எனிவேஸ், போலாம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. ஒரே ரெஸ்டாரண்ட்ல இருந்துகிட்டே அக்கா மாமாவை விட்டு இவ்வளவு தூரத்துலயா? ஏதாவது பண்ணியே ஆகணும். Hey, சாரி. it's okay. எக்ஸ்கியூஸ் மீ, எங்க டேபிள் நனைஞ்சு போச்சு பாருங்க. நாங்க வேற எங்கேயாவது உட்காரலாமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க அங்க போய் உட்காருங்க. அங்கயா? ஆமா. விஸ்வா, இந்தியன் கிரிக்கெட் டீம் சாலிடா விளையாடிட்டு இருக்குல்ல. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் தொடர்ந்து 3 தடவை தோக்கடிச்சிருச்சு. இது உண்மையிலேயே சூப்பரான விஷயம் இல்ல? இந்தியா ஓபனிங் பேட்ஸ்மேன் கலக்கிட்டாருல. ஜீவிதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உண்மையான வெற்றி பவுலர்ஸ் கையில தான் இருக்கும். நீயே யோசிச்சு பாரு. பிளாட் பிட்ச்ல 20 விக்கெட் எடுத்திருக்காங்க. 20 விக்கெட்ஸ். இந்த பேட்ஸ்மேன் ஸ்கோர் போர்டில் ரன் எடுக்கலன்னா அப்புறம் பவுலர் பவுலிங் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுவும் உண்மைதான். ஆனா பேட்ஸ்மேன் எத்தனை ரன் எடுத்தாலும் பெருசா என்ன ஆக போகுது? மேட்ச் வேணா டிரா ஆகும். ஆனா வெற்றி இருக்கு பாரு, அது பவுலர்ஸ் கையில தான் இருக்கும். அட, நான் மறந்தே போயிட்டேன். மாமா, நீங்க 2 பேரும் ரொம்ப பெரிய கிரிக்கெட் ஃபேன்ஸ்ல. எப்ப மேட்ச் போட்டாலும் 2 பேரும் வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு டிவி முன்னாடி வந்து உட்காந்துருவீங்கல்ல. இங்க பவுண்டரி போய் அங்க ஆப்போசிஷன் டீம்ல ஏதாவது ஒரு பிளேயர் அவுட் ஆயிட்டானா அப்புறம் உங்க 2 பேருக்கு கொண்டாட்டம் தான். அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டை கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆக்கிடுவீங்க இல்லக்கா? மாத்தி சாப்பாடு சாப்பிடலாமா? ஏன்னா என்னால தனியா சாப்பிட முடியல. அட, சாப்பிட்டுட்டு தான் பார்க்கேன். சரி விஸ்வா, எனக்கு இதை சொல்லு. இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்படி இங்க நல்லா விளையாடுறாங்களோ அதே மாதிரி வெளியில போய் ஜெயிச்சுட்டு வர முடியுமா? கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஆனா அவ்வளவு ஈஸி இல்ல. ஐ மீன், மனுஷனுக்கு அந்த கர்வம் மட்டும் இருக்கவே கூடாது. அது நம்மளே அழிச்சிரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி விஸ்வா, எனக்கு இதை சொல்லு. இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்படி இங்க நல்லா விளையாடுறாங்களோ அதே மாதிரி வெளியில போய் ஜெயிச்சுட்டு வர முடியுமா? கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஆனா அவ்வளவு ஈஸி இல்ல. ஐ மீன், மனுஷனுக்கு அந்த கர்வம் மட்டும் இருக்கவே கூடாது. அது நம்மளே அழிச்சிரும்.
தன்னம்பிக்கைக்கும் கர்வத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனா பாவம் சில பேரால அதை புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்க முன்னேறினாலே பிடிக்கிறது இல்லை. அடேங்கப்பா, இவ்ளோ பணமா? பீரோ ஃபுல்லா பணமாவே இருக்கு. இந்தம்மா, இதானே உனக்கு தேவை? ஆமா பாட்டி. இந்த எடுத்துக்க. தேங்க் யூ. ஜீவிதா, எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? இன்ஃபேக்ட் விஸ்வா என் கூட ஹோலி கொண்டாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஐ திங்க் வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் நீங்க? கவலைப்படாத விஸ்வா, நம்ம 2 பேரும் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என்னைக்கும் நம்ம ஒன்னாதான் இருப்போம். அப்புறம் இந்த ஹோலி மட்டும் இல்ல, வாழ்க்கையில எந்த ஹோலியா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் கொண்டாடுவோம். எப்படி சந்தோஷம் இல்லாம இருக்கும்? ஹோலி அன்னைக்கு மொத்த குடும்பமும் சந்தோஷமா ஒண்ணா இருந்தாங்கன்னா. அப்போ வினய், நீங்களா நேரா போய் ஏன் விஸ்வாவை கூப்பிடக்கூடாது? விஸ்வா உங்க பேச்சை எப்பவுமே தட்ட மாட்டான். இல்ல ஜீவிதா, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. விஸ்வாவுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அந்த அகங்காரம் அவன் தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ இதை மட்டும் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாத. என்னால அவன் வீட்டு வரைக்கும் போய் அவனை கண்டிப்பா கூட்டு வர முடியாது. தயவு செஞ்சு இதோட இதை விட்டுரு. வினய், நீங்க சொல்லுங்க சார். சார், நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க. அந்த கேஸ் விஷயமா நம்ம கிட்ட எல்லா ஃபைல்ஸும் இருக்கு. அவன் உங்களை மேட்ட முயற்சி பண்றான்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன்ல. அட, பயப்பட வேண்டியது அவன் தான். ஏன்னா எவிடன்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க எந்த தப்பும் பண்ணல. தாமு, எங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. அவங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சாம். அண்ணன் ஃபோன் பண்ணிருந்தாரு. அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஏய் ஸ்வேதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? உங்க அம்மானா என்னோட அம்மா மாதிரி. அப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு வைத்திய செலவுக்கு காசு வேணும்னா பீரோ திறந்து எவ்வளவு காசு வேணுமோ எடுத்துக்கோ. உண்மையா சொல்றேன்? தேங்க்யூ so much. நான் இப்பவே பணத்தை எடுத்துக்கிட்டு போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஹேய், முதல்ல இதை சொல்லு, உங்க அம்மாவுக்கு திடீர்னு என்னாச்சு? எப்படி உடம்பு சரியில்லாம போச்சு? தெரியல தாமு, இப்பதான் அண்ணன் ஃபோன் பண்ணாரு. அவரு ஃபோன் பண்ணி அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல, சீக்கிரமா வந்துருன்னு சொன்னாரு. தாமு, நாங்க போய் தானே ஆகணும். அண்ணா ஸ்வேதா, நீ எப்படி தனியா போவ? நானும் உன் கூட துணைக்கு வரேன். ஏன்னா அவங்க என்னோட மாமியார் இல்ல, அதனால எனக்கும் சில கடமைகள் இருக்கு. ஆனா தாமு, நீ மருமகனோட கடமையை நிறைவேற்றிட்டு தானே இருக்க. பணத்தை கொடுத்து அப்புறம் இங்க பாருங்க மருமகனே, நீங்க அங்க வர வேண்டிய அவசியமே இல்ல. அதான் உங்க பொண்டாட்டி நான் இருக்கேன்ல, நான் போய் பாத்துக்கிறேன். போனுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு. தேங்க்யூ. விஸ்வா, நீ கொஞ்சம் ஜாஸ்தியாவே ஓவர் ஆக்ட் பண்ணி உட்காந்துருக்க. மாமா ஜஸ்ட் கிரிக்கெட் பத்தி தானே பேசிட்டு இருந்தாரு. இல்ல மாலதி, அவர் கிரிக்கெட் பத்தி பேசல. அவர் ஆக்சுவலி எனக்கு தான் கவுண்டர் கொடுத்தாரு. என் சுச்சுவேஷனை பார்த்து கவுண்டர் அடிக்கிறாரு. மாலதி, இந்த கேலண்டரை பாக்குறியா? ஒருவேளை ஒரு மாசத்துக்குள்ள நான் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலன்னா அப்புறம் பாரு என்னை பத்தி என் அண்ணன் எவ்வளவு கமெண்ட் அடிப்பாருன்னு. வீட்டில் எல்லாருக்கும் முன்னாடி என் முகத்தை காட்ட முடியாம போயிடும். ஒருவேளை அதை நான் சம்பாதிக்கலன்னா
விஷ்வா இங்க பாரு, 2 நாள் கழிச்சு ஹோலி. நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம ஃபேமிலி கூட சேர்ந்து ஜாலியா ஹோலி கொண்டாடலாம். கலர்ஸோட ஹோலி. இல்ல மாலதி, நான் கொண்டாட போறதில்ல. எந்த வீடை நான் விட்டுட்டேனோ நான் திரும்பி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். அட விஷ்வா, அந்த வீட்டுக்குள்ள போக சொல்லி யார் சொன்னாங்க? இங்க பாரு, ஹோலிய வெளியில தானே கொண்டாடுவாங்க. ஓப்பன் என்வாயர்மெண்ட்ல நம்ம மொத்த ஃபேமிலி கூடவே கொண்டாட முடியும். நல்லா இருக்கு விஷ்வா, ப்ளீஸ். அண்ணா உங்களுக்கு கலர் பூச போறேன். வேண்டாம்டா, என்ன பூசாத. சொன்ன கேளு, வேண்டாம். வேண்டாம், சொன்ன கேளு. வேண்டாம், பூசாத. அண்ணா உங்களுக்கு கலர் பூசி விட போறேன். எனக்கு பூசாத, பூசாதன்னு சொல்றேன்ல. ஹாப்பி ஹோலி. அப்படியா? ஹோலி உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் இருக்கு. ஹாப்பி ஹோலி. நீ ஏன் மெதுவா சிரிச்சிட்டு இருக்க? உனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சா விஷ்வா? இல்ல மாலதி, கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தி பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை எவ்வளவு சீக்கிரம் மறக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ஓ, நீ இருக்கையே எங்க கால் வச்சு அங்கே நிப்ப. இப்பவாவது இந்த கோவத்தை விடு விஷ்வா. என்னமோ பெரிய ஹீரோ மாதிரி ரொம்ப பில்டப் கொடுத்துட்டு இருக்க. பாட்டி பாட்டி, அது ஸ்வேதாவோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சாம். ஸ்வேதாவோட அண்ணன் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. எனக்கு அர்ஜென்ட்டா காசு தேவைப்படுது. பீரோல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து தாங்கண்ணே. பீரோட சாவி உங்ககிட்ட தானே இருக்கு பாட்டி? ஆமா தாமு, சாவி என்கிட்ட தான் இருக்கு. என்னாச்சு? பிரச்சனை ஒண்ணு இல்லையே. இத பாரு தாமு, நீ ஸ்வேதாவோட கிளம்பு, அவளுக்கு உதவியா இருக்கும். சரி. இந்த தாமு சாவி, பீரோவுல பணம் எடுத்துக்க. சரிங்க பாட்டி, தேங்க்யூ. நான் போயிட்டு வரேன் பாட்டி. கிளம்புறேங்க. பாப்பலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட பர்றா, நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த வீட்டு பீரோ சாவி என் கையில இவ்ளோ ஈஸியா வந்துரும்னு. தேங்க்யூ தாமு. ஏன் தாமு, இந்த காசு பத்தும்ல? எனக்கு என்னமோ இந்த காசு பத்தாதுன்னு தோணுது. ஒருவேளை டாக்டர் நிறைய டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னார்னா, ஸ்வேதா நீ ஒரு வேலை பண்ண, இன்னும் கொஞ்சம் காசு கூட சேர்த்து எடுத்துக்கோ. அட என்ன தாமு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது நம்ம பீரோ தானே. ஒருவேளை இன்னும் தேவைப்பட்டா நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இது போதும். ஓகேவா? ஓகே. போலாமா? ஸ்வேதா, இந்த சாவியை என்கிட்ட கொடு. பாட்டி கிட்ட திரும்பி கொடுக்கணும். அது எதுக்காகனா, வீட்டோட எல்லா சாவியும் பாட்டி கிட்ட தான் இருக்கும். நான் இப்ப வேண்டான்னு சொன்னேன். இந்தாங்க, கொண்டு போய் பாட்டி கிட்ட கொடுங்க. எப்படியும் இந்த சாவி ரொம்ப வெயிட்டா இருக்கு, என்னால வச்சிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த சாவி திருப்பி கொடுத்துட்டேன் தாமு. ஆனா நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வீட்டோட எல்லா சாவியும் என் கையில வரப்போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. நீ பார்த்துக்கிட்டே இரு. ஒன்னும் புரியலக்கா. இந்த ராமர் லக்ஷ்மணனோட ஜோடியை மறுபடியும் எப்படி ஒண்ணு சேர்க்கறதுன்னு எனக்கு புரியல. எல்லாமே ஒரே செகண்ட்ல சரியாகிற மாதிரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும்க்கா. மாலதி, ஒரு மாசத்துலயே ஒன்னும் சரியாகல, ஒரு செகண்ட்ல எப்படி சரியாக போகுது? ரொம்ப கஷ்டமான விஷயம், கொஞ்சம் யோசிக்க விட. என்ன அக்கா, ஒரு சூப்பர் ஹிட் அற்புதமான ஐடியா என்கிட்ட இருக்கு. நம்ம என்ன பண்ணலனா, நம்ம சில ரவுடிஸா அரேஞ்ச் பண்ணலாம். சரியா?
அப்புறம் உங்க மாமாவை சும்மா அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அத பார்த்த உடனே விஷ்வா தன்னோட எல்லா கோவத்தையும் மறந்துட்டு உடனே அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து அண்ணனை காப்பாத்த போயிடுவான். அது எப்படின்னா எனக்கு ஒரு கஷ்டம் நீ என்ன தேடி வருவல அந்த மாதிரி தான் இந்த படத்துல எல்லாம் கூட நடக்குமே அதே மாதிரி தான். வாவ் மாலதி வாவ், என்ன ஒரு அற்புதமான கேவலமான ஐடியாவை கொடுத்துருக்க மாலதி. இந்த ஐடியாவால வினய்க்கோ இல்ல விஸ்வாக்கோ யாருக்காவது கண்டிப்பா அடிபடும். முட்டல்தனமா ஏதாவது பண்ணி வம்ல மாட்டிக்க கூடாது. இல்ல 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 இல்ல, இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு தான் பிரச்சனை வரும். இல்லக்கா அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் ரவுடிங்களுக்கு புரிய வச்சிடுறேன் மெதுவா அடிக்க சொல்லி. இல்ல மாலதி, வேற ஏதாவது பண்ணலாம். அனக்கா ப்ளீஸ் மாலதி. இந்த அண்ணன் தம்பியை சேர்த்து வைக்கிறதுக்கு இதை விட நல்ல ஐடியா வேற எதுவுமே இருக்காது. அத நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். என்ன மன்னிச்சிருக்கான். லைஃப்ல முதல் தடவையா உன் விருப்பத்துக்கு மாறா ஒண்ணு பண்ண போறேன். அப்புறம் பாரு, பிளான் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் நீயே என்ன தேடி வந்து பாராட்ட போற.